துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. காலபுருஷனுடைய 7வது ராசி. உழைக்கக்கூடிய திறமையான குணம், உழைப்பாளிகள், லட்சியத்தை அடையணும்னு உறுதியாக இருக்கக்கூடியவங்க, நீதி நேர்மைக்கு சொந்தக்காரங்க. திராசு குணம். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தான். உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த தமிழ் வருஷ பிறப்பு, அதாவது இப்போ வந்த விஸ்வாவசு வருஷத்தோட பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விஸ்வாவசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம், வசு அப்படின்னா நிறைவு. விஸ்வாவசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறதாங்க பொருளே. அதனால் உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்கான இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பேர் தான் விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் பெயர். அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் தான். அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்ப லக்கணத்திலேயே பிறந்திருக்குங்க. கும்ப லக்னம் அப்படிங்கிறது, கும்பம் அப்படின்னாவே பொதுவாக கலசம், கலசம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறந்திருக்கு. ரொம்ப ரொம்ப உத்தமான லக்னம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த வருஷம் பாருங்கள், 2 கிரக பயிற்சிகள், ஒன்று குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளுமே இருக்குது. திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க. வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி வரப்போகுது. இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியோட மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணித பயிற்சி. அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சுங்க. இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ராகு பயிற்சி 2 மட்டும்தான். சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசி அன்பு சொந்தங்களே, துலாம் ராசியில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பிறப்பே உங்கள் ராசியில் இருக்கிற சுவாதி நட்சத்திரத்தில் தான் நிகழுது. அதனால் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் கொடுக்க போகுது. உலக நிறைவு, அதாவது விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் உலக நிறைவான புகழையும் பேரையும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால லட்சுமி கரம், அதாவது நல்ல பணப்புழக்கம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்வீங்க. எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. மேலும் பார்த்திங்கன்னா தொழில் விபரீதம், அதாவது தொழில் விரிப்பதற்கான வாய்ப்புகள் காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த அஷ்டம குரு சித்திரை மாதம் 31ஆம் தேதி முதல், அதாவது மே 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9வது இடத்துக்கு வர்றாரு. அதனால் இந்த குரு பயிற்சி, எதிர்காலத்தில் வர்ற ராகு கேது பயிற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய 3 ராசிகளில் ஒரு ராசி இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா பூஜை புனஸ்காரங்களுக்கும் இனி எல்லாத்துக்கும் பலன் கிடைக்க போகுது. நல்ல பலன்கள் கிடைக்கும். முடிஞ்ச காலங்களெல்லாம் ரொம்பவே மேடு பள்ளத்தை தாண்டி வந்திருப்பீங்க. நீங்கள் படாத கஷ்டமே கிடையாது. என்னடா லைஃப் இது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு வாழ்க்கையே வெறுத்து நொந்து போய் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் கொடுத்த பணம் கூட உங்களுக்கு வராமல் இருந்துச்சு. ஒருத்தவங்கள நம்பி கடன் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதை அவங்களால திருப்பி வாங்கியிருக்கவே முடியாது. இந்த வருஷம் நிச்சயமாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வந்துடும். தாராளமாக பணப்புழக்கம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களோட குழந்தைகள் படிப்பதற்கான வெளிநாடு வெளியூர்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவங்க நல்ல படிப்பையும் முன்னேற்றத்தையும் அடைவாங்க அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்லுவேன். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு சேஞ்ச் ஆகி போவீங்க. நான் 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஆனால் அந்த இடத்துலேருந்து எனக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய
வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே மாறப்போகுதுங்க. சாதாரணமாக நீங்கள் வெளியில் செல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வருஷம் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடந்த பல வருஷமாகவே திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கவங்களுக்கோ கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீங்க. இந்த வருஷம் முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட கண்டிப்பாக திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குன்னு தான் சொல்லலாம். 35 வயசு 40 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் எனக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. 35 வயசு 40 வயசு ஆன ஆண் பெண்களுக்கு கூட இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் கைகூடி சந்தோஷத்தை அடைஞ்சிருவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. போன வருஷங்களெல்லாம் நீங்கள் எவ்வளவோ மருத்துவம் செஞ்சும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த வருஷம் மருத்துவம் செய்யாமலே கூட உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் புதுசாக வீடு ஏதாவது பூமி மனை வாங்குனீங்க அப்படின்னா அதை வாங்கி கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் செய்வீங்க. புதிய வீட்டிற்கு நல்ல ஒரு இடத்துக்கு சென்று வருவீங்க. புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழசெல்லாம் விற்றுட்டு புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்கிக்கலாம், அதுக்கான அமைப்பும் இருக்குது. 2 சக்கர வாகனத்தில் வச்சுக்கிட்டு 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த வருஷம் இருக்குங்க. உலக நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவான ஆண்டாக இருக்க போகுது. புகழையும் பெயரையும் தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தைகள், பெண்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை தேடுவீங்க. உங்கள் கணவன்மார்களுக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமைகள், வேற்றுமைகள் எல்லாமே அகன்று நல்ல ஒரு ஒற்றுமையை அடைவீங்க. உங்கள் வீட்டில் இருந்த இதர பெண்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்கும். அது எல்லாமே நீங்கி நல்ல சந்தோஷத்தை பெறதுக்கான ஒரு யோகமான வருஷமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த வருஷம் விவசாயிங்களுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூல் வாங்குவீங்க. நல்ல மகசூல் பெற்று நீங்கள் உற்பத்தி செஞ்ச பொருட்களும் நல்ல விலையும் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் அருகில் இருக்கின்ற நிலத்தையும் வீட்டையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகுங்க. ஏற்கனவே வீடு வச்சுருக்கவங்க இன்னொரு வீட்டை வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் வயசானவங்க எந்த ஊருக்கு போனாலும் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கேரண்டியாக எந்த பிரச்சனையும் வராது, உறுதியாக எந்த பிரச்சனையும் வராது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா தெய்வஸ்தலங்களுக்கு, தூரதேச தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க, சந்தோஷத்தை அடைவீங்க. கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கூட நல்ல ஏற்றத்தை தருகின்ற வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி துலாம் ராசியில் பிறந்து சுய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் துறையில் ரொம்பவே விருத்தி அடைய போகிறீங்க. தொழில்துறையில் புதிய வேலை வாய்ப்பையும் பெறுவீங்க. இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் பேருக்கு மூட்டு வலி மட்டும் வந்து போகும். கொஞ்சம் காலங்கள் இந்த வயிற்று பிரச்சனைகள்லாம் இனிமேல் வராது. அது கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மூட்டு வலிகளை தவிர வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. இந்த வருஷம் ராஜாவாக சூரியன் வர்றதுனால இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சூரியன், அதனால் ஆதாயம் இந்த வருஷம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு மட்டும்தான். மிச்சம் 6 பங்கு மிச்சமாகும். அதனால் இந்த வருஷம் நல்ல சேமிப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களோட சேவிங்ஸை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. நல்ல பணப்புழக்கம் இருக்கும். உங்களோட கைகளும் நல்ல பணம் புரளும். கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்துட்டு திரும்பி வராத பணங்கள் எல்லாமே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வ